தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் உக்கடத்தில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதியம் பிடித்தம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளை முன்வைத்து மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உக்கடம் பகுதியில் சுமார் 150 வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் காளிதாஸ் நம்மோடு இணைகிறார். காளிதாஸ், இது குறித்தான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். கோவை மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்தம் பிடித்த பணத்தில் முறைகேடில் ஈடுபட்டு வருவதாக கூறி கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த வாகன ஓட்டிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். கோவை மாநகராட்சி ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் இன்று காலை முதல் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கோவை மாநகர் பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். கோவை மாநகராட்சியில் 5 மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் வருங்கால வைப்பு தொகையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செலுத்தாமல் மோசடி செய்யப்பட்டு வருவதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வருங்கால வைப்பு தொகையை மாநகராட்சி அதிகாரிகள் குறித்து மாநகராட்சியிடம் கேட்டபோது மாநகராட்சி அதிகாரிகள் உரிய பதில் அளிக்காமல் காலம் தாமதம் செய்வதாக ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். இதனால் இந்த போராட்டத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட வாகனங்களை கோவை உக்கடம் புல்லுக்காட்டு பகுதியில் ஓரமாக நிறுத்தி வைத்து காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் இந்த பிரச்சனையில் தலையிட்டு இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கையும் எடுத்துள்ளனர். மேலும் தங்களது பணத்தை மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக பதில் கூறாமல் மோசடி செய்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கோவை மாநகராட்சி பகுதியில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதனால் குப்பைகள் தேங்கி இருப்பதால் நகரின் சில பகுதிகள் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் குப்பை அள்ள மாட்டோம், வாகனங்களை ஓட்ட மாட்டோம் என்று ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பித்துள்ளனர். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.